ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ நோ ஒய் த கேஜ்டு பேர்ட் சிங்ஸ். இந்த போகும்போது யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாயா ஏஞ்சலோ தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆத்தரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்கரெட் ஆனி ஜான்சன் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஃபுல் நேம். அண்ட் இவங்க வந்து April 4, 1928 பிறந்திருக்கிறாங்க. அமெரிக்கன் மெமரிஸ்ட், பொயட், சிவில் ரைட் ஆக்டிவிட்டிஸ்ட். அண்ட் இவங்க வந்து ஒரு 7 ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்கிறாங்க, 3 புக் ஆஃப் எஸ்ஸேஸ் எழுதியிருக்கிறாங்க, அண்ட் செவரல் புக்ஸ் ஆஃப் பொயட்ரி எழுதியிருக்கிறாங்க. இவங்க வந்து டசன்ஸ் ஆஃப் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 50 ஹானரரி டிகிரிஸும் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து May 28, 2014 வந்து இறந்துருக்குறாங்க. போம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் பொயட். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, அமெரிக்காவுமே ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து பிரிட்டிஷ் வந்து காலனைஸ் பண்ண கண்ட்ரி. அதாவது அமெரிக்காவையுமே வந்து பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அண்ட் அமெரிக்கா தான் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் காலனைஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து வந்து ஃப்ரீடமான கண்ட்ரின்னா அமெரிக்கா தான். ஸோ அங்கேயும் காலனைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த காலனைசேஷனோட எஃபெக்ட் வந்து அங்கேயும் இருந்திருக்கும்ல. அந்த டைமிங்கில் இருந்து தான் ஒரு ஃப்ரீடமுக்கும் அண்ட் காலனைசேஷனுக்கும் நடுவில் அந்த ரெண்டுக்கோட ஃபீலிங்ஸையுமே எக்ஸ்ட்ரீமாக வந்து ஒரு பர்ஃபெக்டாக வந்து நம்மளோட பொயட் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த போம் வந்து 1969 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கலெக்ஷன் எந்த கலெக்ஷன்லன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக்கா ஒய் டோன்ட் யூ சிங் அப்படிங்கிற போம் கலெக்ஷன்ல இருந்து வந்து நமக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மாயா ஏஞ்சலோட ஃபர்ஸ்ட் போம் வந்து இதுதான். அண்ட் இவங்க வந்து 17 வயசுலேயே வந்து இந்த போம் எழுதியிருக்காங்க. இந்த போம் எழுதுனதுமே இவங்க வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அண்ட் வேர்ல்டு வைட் அண்ட் இன்டர்நேஷ்னலி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நேம் கிடச்சிது. இந்த போம் வந்து நல்லா எழுதியிருப்பாங்க. இந்த போம் வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போம். அண்ட் போமில் வந்து மொத்தம் 38 லைன்ஸ் இருக்குது. அண்ட் 6 ஸ்டான்சாஸ் வந்து போமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொல்ல வந்து குட்டி குட்டியாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே நோட்ஸ் எடுத்து வைக்கலனாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் லாங்குவேஜில் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்க்குறச்ச வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த முறையில் யூஸ் ஆகும். நீங்கள் நோட் பண்ணி வைக்கிற ஹிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹிண்ட்ஸை பார்க்கும்போது இந்த போமோட ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் போமோட தீம்ஸ் பார்த்தலாமா, ரேசிசம் அண்ட் செக்ரிகேஷன், செல்ஃப் அக்செப்டன்ஸ், பிலாங்கிங் அண்ட் டெபிலியேட்டிங் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது எல்லாமே வந்து போமோட மெயினான தீமாக வந்து நமக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து போம் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னோம் ஃப்ரீ வேர்ஸில் எழுதியிருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆன்ஸாக பார்த்தலாம். எ ஃப்ரீ பேர்ட் லீப்ஸ் ஆன் த பேக் ஆஃப் அ விண்ட் and floats downstream till the current end and dip his wing in an orange sunrise and dares to climb the sky. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர். அந்த ஃபர்ஸ்ட் ஆன்சரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷர்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பிரிட்டிஷர்ஸை வந்து ஒரு ஃப்ரீ பேர்டாக வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த பேர்டு வந்து இப்போது அந்த ஒரு பேர்டு இருக்குது, அந்த பேர்டு வந்து வானத்தில் பறக்கும் போது காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் தான் வந்து நம்ம போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து காற்றடிக்கிறப்போ நம்ம சைக்கிள் ஓட்டுறப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி தான். ஆனால் இந்த பேர்டு வந்து எந்த பக்கம் காத்தடிச்சாலும் ரொம்பவே ஃப்ரீயாக வந்து இந்த வானத்தில் வந்து ஃப்ளோட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப ஃப்ரீயாக ஹாப்பியாக அதோட லைஃப்பை வந்து அதை என்ஜாய் பண்ணுது. இந்த பேர்டை வந்து யாரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரிட்டிஷர்ஸ். ஏன் அப்படின்னா, அமெரிக்காவில் இருந்துட்டே அவங்க வந்து அமெரிக்கன்ஸை காலனைஸ் பண்ணிட்டு இவங்க ஹாப்பியாக ரொம்பவே லேவிஷாக லக்ஸுரியான லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது வானத்தில் வந்து ஆல்ரெடி ஹையாக தான் பறந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது வந்து இன்னும் நிறைய அந்த விங்ஸ் எல்லாமே விரித்து இன்னும் அதுக்கு வேறு எதுவும் எக்ஸ்ட்ரீமான வேறு எதுவும் பாதை இருக்கா, அண்ட் கடலுக்கு அந்த பக்கம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு நம்மளால் போக முடியுமான்னு இன்னும் ஒரு ஹாப்பினஸ்க்கு வந்து அது வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கு. ஆல்ரெடி அது ஹாப்பியான லைஃப், லக்ஸுரியான லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக, இன்னும் கொஞ்சம் லக்ஸரியஸாக வாழ்கிறதுக்கு வேறு என்னென்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சர்ச் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இந்த ஆரஞ்ச்
sunrises and dash to climb the sky அப்படிங்கிறது ஆரஞ்ச் சன்ரைசஸ்ங்கிறது சன் தான் இல்லையா, அந்த சன்னோட ஆரஞ்ச் ரைசஸ் மாதிரி அது கிட்ட போகும்போதும் கூட அந்த பேர்டு வந்து என்ன பண்ணுதுன்னா அதையும் தாண்டி போகணும். அதாவது பிரிட்டிஷ் எம்பையர், அதாவது பிரிட்டிஷ் எம்பையரிசம் இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் காலனைசேஷன்ல வந்து அவங்கள அடிமைப்படுத்தினாலும் அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. அதாவது பிரிட்டிஷர்ஸ் வந்து ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, பட் அ பேர்ட் தட் ஸ்லாக் டவுன் ஹிஸ் நேரோ கேஜ் அண்ட் seldom see through his bar of rage, his wings are clipped and his feet are tied, so he opened his throat to sing. வானத்துல ஒரு பறவை அப்படி பறக்குது, அதை வந்து பிரிட்டிஷர்ஸோட கம்பேர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு பேர்டை சொல்றாங்க. என்ன பேர்டு அப்படின்னா, கீழே வந்து ஒரு நேரோவான ஒரு கூண்டுக்குள்ள, கேஜ்னா கூண்டு இல்லையா, கூண்டுக்குள்ள வந்து அடைச்சு போட்டிருக்கிறாங்க ஒரு பறவைய. அந்த பறவையோட கூண்டு வந்து பெருசாலாம் இல்லை, அது வந்து வானத்துல மேல ஒரு பறவை ஃப்ரீயா பறக்குது, ஆனா கீழே வந்து ஒரு குட்டி கூண்டுக்குள்ள அந்த பறவையை வந்து அடைச்சு போட்டிருக்கிறாங்க. அண்ட் அந்த கூண்டும் அவ்வளோ ஒரு பெருசாலாம் இல்லை, ரொம்பவே நேரமான கூண்டு தான். அந்த கூண்டுக்குள்ளேயே அந்த பறவை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதோட விங்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு ரொம்பவே சின்ன இடத்துல அடைச்சு போட்டு அதை ரொம்பவே கொடுமை பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. அதுக்குன்னு எந்த ஒரு ஃப்ரீடமுமே கிடையாது. ஆனாலும் கூட அதோட விங்ஸ் எல்லாம், பறவைலாம் பறக்கக்கூடாதுன்னா விங்ஸை கட் பண்ணி விடுவோம் இல்லையா, அதை தான் வந்து இங்கேயும் செஞ்சிருக்கிறாங்க. அதோட விங்ஸ் எல்லாம் கட் பண்ணி அண்ட் அதோட 2 காலையுமே வந்து கட்டி போட்டிருக்கிறாங்க. கட்டி போட்டாலும் கூட அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அதோட தொண்டையில இருந்து அது வந்து பாட ஆரம்பிக்குது. இதை வந்து இந்த செகண்ட் ஸ்டான்ஸால வந்து யார சொல்லியிருக்காங்க, அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அதாவது காலனைஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இவ்வளவு பண்ணியும் கூட ஃப்ரீடம்காக வந்து அவங்க வந்து பாடுறாங்களாம், அந்த பறவை வந்து பாடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸ் வந்து இவங்களெல்லாம் காலனைஸ் பண்ணாலும் ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத நேரங்கள்ல கூட அவங்க வந்து ஃப்ரீடம் வேணும்னு சொல்லிட்டு ஃப்ரீடம்காக வந்து பாடுறாங்க, போராடுறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. Next, the caged bird sings with a fearful trill and of things unknown, but longed for still, and is turned in here on the distant hill for the caged bird for singing of freedom. இதுல வந்து அந்த கேஜ் பேர்டு வந்து பாடுது. பாடுறப்போ அதோட தொண்டையில இருந்து பாடும்போது அதுல வந்து இந்த குரல்ல வந்து ஒரு நடுக்கம் தெரியுது. அது பாடும்போது ஒரு நடுக்கம் தெரியுது. அண்ட் அது எதை பத்தி பாடுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு என்னன்னே தெரியாத ஃப்ரீடம் பத்தி அது பாடுது. அமெரிக்கன்ஸ்க்கு தான் ஆல்ரெடி ஃப்ரீடம்னா என்னன்னே தெரியாது, அந்த ஃப்ரீடம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, ஃப்ரீடம்னு ஒண்ணு எப்படி இருக்கும்னே தெரியாது. ஸோ அதை வந்து அவங்க அந்த பறவை வந்து அதை பத்தி பாடும்போது அதுக்கு என்னன்னே அதை பத்தின ஐடியா இல்லை, ஆனாலும் பாடுது. எதுக்கு அப்படின்னா, அந்த ஃப்ரீடம் வேணும்னு அது வந்து ஆசைப்படுது. ஸோ அங்க தள்ளி இருக்கிற இடத்துல கூட, தள்ளி இருக்கிற ஒரு மலையில இருந்து கூட அது பாடுறது வந்து கேட்கும். இந்த கூண்டுல இருந்து பாடுற பறவை வந்து கேட்கும், அது வந்து ஃப்ரீடம்காக பாடுது. ஸோ ஒரு பறவை மட்டும் அடிச்சு போடல இல்லையா, பக்கத்துல நிறைய பறவை அடிச்சு போட்டிருக்காங்கல்ல, அதே மாதிரி இந்த பறவை மாதிரி கூண்டுக்குள்ள அடைச்சு போட்டிருக்கிற நிறைய பறவைங்களுக்கும் இது கேட்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து RRR படத்துல வந்து அந்த லாஸ்ட் சீன்ல சொல்லுவாங்க இல்லையா, லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட ஜூனியர் NTR அதாவது அடிக்கும் போது அவங்கள வந்து பாடுவாங்க இல்லையா, அவங்க ஒரு பாட்டு பாடும் போதே வந்து சுத்தி உள்ளவங்க எல்லாருமே அரௌஸ் ஆவாங்கல்ல, அதே மாதிரி யாராவது அரௌஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டுக்குள்ள உள்ள பறவை வந்து பாடுதுன்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா, ஃப்ரீடம்காக பாடுது. நெக்ஸ்ட், the free bird thinks of another breeze, and the trade winds soft through the sighting trees, and the flat worms waiting on a drawn bright lawn, and he names the sky his own. அந்த ஃப்ரீ பேர்டு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீ பேர்ட் அதாவது வானத்துல பறக்குது. இதை வந்து யார சொல்றாங்க, பிரிட்டிஷ் இதை வந்து சொல்றாங்க. அவங்க வேற ஏதாவது ப்ரீஸ் அண்ட் இன்னொரு விண்ட்ஸ் அண்ட் வேற ட்ரீஸ், இன்னும் கொஞ்சம் லக்ஸரியான லைஃப் கிடைக்குமா, வேற என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து லைஃப்ல உள்ள மோகத்தை வந்து இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் கீழே அடைச்சிட்டு இருக்காங்க இல்லையா அந்த பறவைங்க எல்லாமே வெயிட் பண்ணுது. எதுக்காகனா, ஒரு டான் லைட் மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து எதுவுமே வந்துடாதா, ஒரு ஃபிளாட்டான புழு மாதிரி நம்ம இருக்கிறோம், பட் நம்மளோட லைஃப்ல வந்து எதுவும் ஒரு சேஞ்சஸ் கிடைக்காதா, நமக்கு எப்போண்டா ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க வந்து கீழே உள்ள எல்லா நிலத்தையுமே வந்து
ஆக்கிரமிச்சுக்கிட்டாலும் அவங்க காலனைஸ் பண்ணாலும் மேலே வானம் இருக்குல்ல, அந்த வானத்தை வந்து யாருமே இது வந்து எனக்கு அது உனக்குன்னு சொல்லி பங்கு பிரிக்க முடியாதுல்ல. ஏன்னா ஸ்கையை வந்து எட்டாத தூரத்தில் இருக்கு. ஸோ வந்து அதை வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்கையை வந்து நம்மளோட சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. Next, but a caged bird stand on the grave of a dream. His shadow shout on a nightmare scream. His wings are clipped and his feet are tied. So he opened his throat to sing. ஆனாலும் அந்த கேஜ் பேர்டு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேவ் ஆஃப் ட்ரீம் அப்படின்னா, கிரேவ் அப்படின்னா கல்லறை, சாகிற வரைக்குமே அதுக்கு வந்து அந்த ட்ரீம் இருக்க தான் செய்யும். என்ன ட்ரீம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃப்ரீடம்கான ட்ரீம் இருக்க தான் செய்யும். ஃப்ரீடம்னா என்னன்னே தெரியாது, ஆனாலும் அந்த ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிற ட்ரீம்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. His shadow shout on a nightmare scream அப்படின்னா, நைட்மேர் ஸ்க்ரீம் அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு கெட்ட கனவு மாதிரி. நம்ம வந்து திடீர்னு நைட்டு வந்து கெட்ட கனவு வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று எந்திரிச்சு கத்துவோம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து அம்மா அப்பா பக்கத்தில் இல்லைன்னா யாரை வந்து நம்ம சேஃபாக நினைக்கிறோமோ அவங்க பக்கத்தில் போய் படுத்துக்குவோம் இல்லையா. அதை தான் வந்து சொல்கிறாங்க. அதே போல் அதுக்கு வந்து அந்த ஃப்ரீடம்ங்கிறது அது சாகிற வரைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் அதுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. அகெயின் அந்த பறவையோட விங்ஸ் எல்லாமே கட் பண்ணாலும், அந்த ஃபீட் எல்லாமே கட்டி போட்டாலும் அதோட தொண்டை வந்து இன்னும் அது கிட்ட தான் இருக்குது. ஸோ வந்து அது வந்து அந்த ஃப்ரீடம்காக, அன்னோன் ஃப்ரீடம்காக அது வந்து பாடதான் செய்யும் அண்ட் பாடிட்டு தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, the caged bird sing with a fearful thrill on things unknown but longed for still and is turned into heard on a distant hill for caged bird sing of freedom. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேஜ்டு பேர்ட்ஸ் வந்து அந்த கூண்டுக்குள்ள தான் இருக்குது. அது பாடுறச்ச வந்து மறுபடியும் அதுக்கு வந்து தொண்டையில என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குரல் வந்து நடுங்க தான் செய்யுது. ஆனாலும் கூட என்ன நடக்குது அப்படின்னா, அது குரல்ல வந்து ஒரு நடுக்கம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து மறுபடியும் அதுக்கு என்னன்னே தெரியாத ஒரு ஃப்ரீடம் பத்தி திரும்ப திரும்ப பாடுது. அண்ட் இன்னும் அது வந்து அந்த ஃப்ரீடம்காக ஏங்கிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் தூரத்துல தள்ளி நிக்கிற அந்த ஹில் மேல யாராவது நின்னாங்கன்னாலும் இது பாடுறது வந்து கேட்கும். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதாவது இதே மாதிரி கேஜ்டு பேர்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு அரௌசஸ் கிடைக்கும், அவங்களாவது வந்து ஃப்ரீடம்காக போராட உங்க ஃப்ரீடம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து பாடுதான். அண்ட் தள்ளி நிக்கிற ஹில்ல கூட அந்த பாட்டை வந்து கேட்கும். மறுபடியும் அந்த கேஜ்டு பேர்டு வந்து எதுக்காக அது சாகிற வரைக்கும் அது வந்து ஃப்ரீடம்னா என்னன்னே தெரியாது, ஆனாலும் அந்த ஃப்ரீடம் பத்தி அது பாடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இவ்வளவுதான் போமோட சம்மரி. அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கேளுங்க. அண்ட் வேற ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.